ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசு ஜீவிக்கிறார், ஆகையால் அவருக்குள் நீங்களும் நானும் ஜீவிக்கிறோம். ஆமென், ஆமென், அல்லேலூயா. செய்திக்கு முன்பாக அப்போஸ்தலர் 1:8 நாம் அவருக்கு சாட்சியாக இருக்க வேண்டும். என் சாட்சியை சில நிமிடங்கள் பகிர்ந்து கொண்டு தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற செய்தியை நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள பிரியப்படுகிறேன். உங்கள் பாஸ்டர் சொன்னபடி அநேகருக்கு தெரிந்திருக்கும் என்று சொன்னார். எனக்கு பொதுவாக யாருக்கும் தெரிந்திருக்காது. இங்கே இருக்கிற உங்கள் யாருக்கும் என்னை தெரிந்திருக்காது. நான் உஷா பார்த்த சாரதி, கேர் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். நான் ஒரு போதகருடைய மனைவி அல்ல, நான் ஒரு போதகருடைய மகளும் அல்ல. நானும் கிட்டத்தட்ட 50 வருஷமாக ஊழியத்தில் இருக்கிறேன். 12 வயதிலிருந்து இந்த வேதத்தை நான் சுமக்கிறேன், இந்த வேதம் என்னை சுமக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. ஏன் அப்படி சொல்கிறேன் என்றால், என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணவோ என்னை தெரிந்தவர்களாக இருக்கவோ யாரும் இங்கு கிடையாது. என் தேவன் என்னை எங்கு கொண்டு போய் நிறுத்த வேண்டும் என்று நினைக்கிறாரோ அந்த இடத்துக்கு என்னை கொண்டு போவார். அது மாத்திரம் எனக்கு தெரியும். ஐ எம் லிவிங் அவுட் ஆஃப் ஒன் சூட் கேஸ் அண்ட் 4 wheels. அது பிளேனாக இருக்கலாம், ட்ரெயினாக இருக்கலாம், பஸ்ஸாக இருக்கலாம், போட்டாகவும் இருக்கலாம். ஐ எம் லிவிங் அவுட் ஆஃப் ஒன் சூட் கேஸ் அண்ட் 4 wheels. என் தேவன், என் தகப்பன் என்னை புறப்படு என்று சொன்னால் நான் பேக் பண்ணி புறப்படுவேன். எங்கே போகிறேன், எதுக்கு போகிறேன் எனக்கு தெரியாது. போன்னு சொன்னால் போவேன். அப்படி போன்னு சொல்லும்போது எங்கே போகணுமோ அதுக்கான வழி, வசதி, வாய்ப்பு எல்லாவற்றையும் என் தேவன் எனக்கு திறந்து கொடுப்பார். இந்த கனடாவுக்கு இது என்னுடைய 4th விசிட். ஒருவேளை இது எனக்கு லாஸ்ட் விசிட்டாகவும் இருக்கலாம். ஏன்னா விசா எனக்கு 25th முடிய போகிறது. மறுபடியும் அப்ளை பண்ணால் கொடுப்பாங்களோ கொடுக்க மாட்டாங்களோ அது எனக்கு தெரியாது. அது தேவனுடைய சித்தம். ஆனால் இந்த 4 முறை முன்னால் வந்த காலத்திலும் இதே பிராம்டனிலே தான் நான் இருக்கிறேன். உங்கள் சபை எனக்கு தெரியாது, உங்கள் பாஸ்டருக்கு என்ன தெரியாது. ஆமென், ஹல்லேலூயா. அதனால் என்னை என் தேவன் எங்கே கொண்டு போகிறாரோ அங்கே நான் போவேன். காலையில் ஒரு ஜெபம் மட்டும் நான் ஜெபிப்பேன். இன்றைக்கு எனக்காக வைத்திருக்கிற ஒரு ஆத்துமாவை கூட நான் மிஸ் பண்ணிடாதபடிக்கு எனக்கு கூர்மையான புத்தியை கொடுமாண்டவரே என்று சொல்லி அதுபடி தான் ஒவ்வொரு நாளும் என்னை என் தேவன் நடத்தி கொண்டு இருக்கிறார். இன்றைக்கு இந்த தேசத்தில் எனக்கு கொடுத்திருக்கிற குடும்பம் நீங்கள். என் சாட்சி கேட்ட பிறகு நான் ஏன் இப்படி சொல்லுகிறேன் என்று உங்களுக்கு தெரியும். தயவு செய்து எனக்காக இன்றிலிருந்து உங்கள் தனி ஜெபத்திலே ஜெபித்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு ஜெபிக்க யாரும் கிடையாது. நீங்கள் ஜெபித்தால் தான் நான் முன்னால் போக முடியும். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு தகப்பனுடைய பிள்ளைகளாக, ஒரு தகப்பனுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களாய் நாம் இங்கு இருக்கிறதுனாலே நான் தைரியமாய் உங்களை என்னுடைய குடும்பம் என்று சொல்ல முடியும். ஆமென், ஹல்லேலூயா. நமக்கு நிறம் இல்லை, பாஷை இல்லை, நேஷ்னாலிட்டி இல்லை. நம்மளுடைய குடியிருப்பு இந்த பூமிக்குரியது அல்ல. நம்மளுடைய குறிப்பு பரலோகத்துக்குரியது. பரலோகத்தின் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் ஒருவர் தாங்க வேண்டும். ஆமென். நாம் இருக்கிறது கடைசி காலத்தில். இந்த காலத்தில் சகோதர அன்பு, சகோதர நேசம், ஒருவருக்காக ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கடக்க வேண்டிய நாட்களிலே நாம் இருக்கிறோம். ஆமென். ஏன் அப்படி சொல்கிறேன்னு சொன்னால், இங்கே மட்டும் இல்லை, உலகம் முழுவதும் எங்கே போனாலும் நம்ம ஒரு தகப்பனுடைய பிள்ளைகள். ப்ரைஸ் த லார்ட் சொல்கிறோம், ப்ரைஸ் த லார்ட் சிஸ்டர் சொல்கிறோம், ப்ரைஸ் த லார்ட் பிரதர் சொல்கிறோம். அதோடு போச்சு நம்ம பிரதரும் சிஸ்டரும். ஆமென். உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்கிறவங்களுடைய பாரம் என்ன, பாடு என்ன, துக்கம் என்ன உங்களுக்கு தெரியுமா? ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து, அதுதான் மணவாளனாக இயேசு கிறிஸ்து இந்த மணவாட்டி சபைக்கு வரும்பொழுது இந்த பில்டிங் இல்லை, நீங்களும் நானும் தான் அவருடைய மணவாட்டி. ஆமென். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்க வேண்டும் என்றால் நம்மளுடைய சொந்த சகோதரர்கள்
ஒரு பிரச்சனை, நான் ஓடி ஓடி பார்க்குறோம், ஓடி ஓடி சொல்கிறோம், ஜெயமங்க அதுக்கு ஜெபிங்க, இதுக்கு ஜெபிங்க, எங்கள் அண்ணனுக்கு அப்படி, எங்கள் அக்காவுக்கு அப்படி, என் தம்பிக்கு அப்படி, என் தங்கச்சிக்கு அப்படி. உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களை குறித்து அந்த பாரம் இருக்கணும். ஆமென். அது நான் உங்களுக்கு சொல்கிற ஆலோசனை. ஏனென்றால் தேவன் அதை நம்மளிடத்தில் விரும்புகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்ற வேத வசனத்திற்கு சாட்சியாக என் தேவனாகிய கர்த்தர் என்னை 12 வயதிலே அவருக்காக தெரிந்து கொண்டார். சிறு வயதிலே இந்து கோயில்களுக்கு கூட்டி கொண்டு போவார்கள். அங்கே இருக்கிற விக்கிரகங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது நான் கேட்பேன், எது பிரச்சனைன்னு வந்தால் எந்த ஒன்று வரும், எல்லாம் நிறைய இருக்கே, ஆற கூப்பிடட்டும், ஒருத்தர் இருந்தால் வரணும், நிறைய இருக்கே சொல்லுவேன். எங்கள் பாட்டிக்கு கோபம் வரும், நீ ஃபாரினர் வந்து, நான் பிறந்து வளர்ந்தது திண்டுக்கல் தமிழ்நாட்டில், மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் பக்கத்தில். அங்கே அதனால் உங்களுக்கெல்லாம் நிறைய தெரியும். நான் கோவில் பேர் சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். அதனால தான் சொல்கிறேன் மதுரையை பற்றி. அப்போ எங்கள் ஃபாரினர் விசிட் பண்ண வந்த மாதிரி நீ வேடிக்கை பார்க்க வரியா சொல்லி எங்கள் பாட்டி என்ன கூட்டு போக மாட்டாங்க. ஆனால் வானத்தை அண்ணாந்து பார்க்கும் பொழுது, அதில் இருக்கிற சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரத்தையும் பார்க்கும் பொழுது, அந்த கோவிலில் உள்ள விக்கிரகங்கள் எதுவாக இருந்தாலும் கல்லோ மரமோ மண்ணோ லோகமோ ஒரு மனுஷனுடைய கைவேலையாக இருக்கிறது. இந்த வானத்தில் இருக்கிறவைகளை யாரும் உண்டாக்கி அங்கே தொங்க வைத்திருக்க முடியாது. ஏதோ ஒரு சக்தி உலகத்தில் இருக்கிறது. அது 10 வயசில் எனக்கு யோசனை. அப்போது நாங்கள் இருப்பது அக்ரஹாரத்தில், வேறு ஆளை சேர்க்க மாட்டோம், நாங்கள் யாரோட போய் சேர மாட்டோம். அப்படி தான் இருக்கிறது அங்கே. அந்த காலத்தில், இப்போ அந்த கான்செப்ட் இந்தியாவிலேயே இல்லை. ட்ராக்ஸ் கொடுப்பாங்க, கிறிஸ்தவ சபைகள்லேருந்து ட்ராக்ஸ் கொடுக்கறது உண்டு, டான் ப்ரீச்சிங் உண்டு. அப்போ அந்த நாளில் யாரோ ஒரு நோட்டீஸ் கொடுத்து போனாங்க. எங்கள் வீடு ஜாயின்ட் ஃபேமிலி, அதனால் அப்பாவோட கூட பிறந்தவங்களும் இருப்பாங்க, அம்மாவோட கூட பிறந்தவங்களும் இருப்பாங்க. ஸோ எங்கள் ஆண்டிகள்லாம் இருப்பாங்க. அங்கே சினிமா நோட்டீஸ் கொடுப்பான். புது சினிமா வந்தால் சினிமா நோட்டீஸ் கொடுப்பான். ஸோ புது சினிமா வந்தால் சினிமா நோட்டீஸ் கொடுத்துறோம், ஏதோ கொடுக்குறான், வாங்கி கொண்டு போய் எங்கள் சித்திக்கு அத்தைக்கெல்லாம் கொடுக்கலான்னு நான் ஓடி போய் கொண்டு வாங்கினேன். அது சினிமா நோட்டீஸ் இல்லை, யோவான் சுவிசேஷ புஸ்தகம். அந்த காலத்தில் சின்ன சின்ன புக்லெட்டாக வரும், எல்லா காஸ்பலும் அப்படியே என் கையில் கிடத்து யோவான் சுவிசேஷ புஸ்தகம். அதை எடுத்து வாசிக்கும். ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனாக இருந்து, ஒன்றும் புரியல. எங்கள் ஸ்லோக புஸ்தகங்களாக மாதிரி இல்லை, அது வேறு மாதிரி இருக்குது. அதனால் 10 தடவை அம்மா ஹோம்ஒர்க் செய்யுன்னு சொன்னால் தான் ஹோம்ஒர்க் செய்கிறது. இப்போ திடீர்னு ஒரு புஸ்தகத்தை எடுத்து படித்தா என்னடின்னு கேட்பாங்க, என்ன சொல்கிறது. அதனால் புஸ்தகத்தை, பள்ளிக்கூடத்து புஸ்தகத்தோடு ஒழிச்சு வச்சு கொண்டு போய் ஸ்கூலில் படித்தது தான். அதை கொஞ்சம் படித்து அப்போ நான் இது ஏதோ இன்கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லி, அப்புறம் 2 வருஷம் கழித்து ஒரு கிரியோன் உடைய புதிய ஏற்பாடு கிடச்சிது. அது உட்காந்து ஒரே மூச்சா படித்தாச்சு. அது என்னவோ இன்கம்ப்ளீட், இன்னும் என்னவோ இருக்குது. ஆனால் பைபிள் எங்கே வாங்கணும்னு தெரியாது, கிறிஸ்தவங்க எப்படி ஜெபிப்பாங்கன்னு எனக்கு தெரியாது, கோயிலெல்லாம் எப்படி இருக்கும், சர்ச்செல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியாது. படித்தது கான்வெண்ட்டில் தான். ஆனால் அங்கேயும் ஒரு தீர்த்தம் இருக்கும். அங்கே ஓடி போய் தீர்த்தத்தை தலையில் வச்சுன்னு ஓடுவோம் சாப்பலில். எங்கள் கோயிலுக்கு போனாலும் தீர்த்தம் கொடுப்பாங்க. இது என்னடா இது, ஒன்றும் நமக்கு புரியலை. ஆனால் சில நேரம் மார்க்கெட் போகும்போது இந்த மாதிரி ஒரு சர்ச் இருக்கும், கதவு திறந்துருக்கும், இப்படி ஒரு கிராஸ் இருக்கும், இந்த மாதிரி இருக்கும், போட்டிருக்கும். நான் யோசிக்கிறது, சர்ச்சு ஸ்கூலில் ஒன்று இருக்குது, இந்த ரோட்டில் எப்படி போனால் இங்கே ஒன்று இருக்குது. சில நேரம் வெள்ளை துணி கட்டி ரோட்டில் மார்க்கெட் பிளேஸில் நின்று ஒரு பெரிய ட்ரம் எடுத்து தடிச்சு ஹே பாவிகளேன்னு ஒரு சில பேர் கூப்பிட்டு பேசுவாங்க. அது என்னால் தெரியாது. சிபிஎம் அப்பா அந்த காலத்தில் பார்த்தா எனக்கு இதெல்லாம் சரியில்லை. கிறிஸ்டியானிட்டி கூட நிறைய இருக்குது, என்னவாக இருந்தாலும் நல்லதாக கெட்டதை நமக்கு தெரியாது. அதனால் நான் உண்டு, என் பைபிள் உண்டு, என் ஜீசஸ் உண்டு. அப்படி தான் 1973 எனக்கு முதல் பைபிள் கிடச்சது. அது அந்த பைபிளை ரெட்டாக இருக்கும் இந்த பக்கம், அதெல்லாம் பிச்சு அதை 3 ஆக்கி தனித்தனியாக பைண்ட் பண்ணி சின்ன ஸ்கூல் புஸ்தகம் மாதிரி ஆக்கி ஸ்கூல் புஸ்தகத்துக்குள்ளே ஒழிச்சு வச்சு படிப்பேன். குளிக்கும்போது ஜபிக்கணும், துணி மாற்றும் போது பைபிள் வாசிக்கணும். இது என்னுடைய 16வது பைபிள். நான் பைபிள் டீச்சர். நான் எந்த தியாலஜி காலேஜுக்கும் போனதில்லை. கடைசி கால தீர்க்க தரிசன நிறைவேறுதல் கிட்டத்தட்ட 30 வருஷமாக பிரசங்கம் பண்ணுகிறேன். எசேக்கியேல், தானியேல், வெளிப்படுத்தின விசேஷம் இதெல்லாம் போய் பிரசங்கம் பண்ணுறது. 30 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் சொன்னார், உனக்கு சொல்லி கொடுத்துக்கிறத போய் என் ஜனங்களுக்கு போதின்னு. நான் எங்கேயோ ஒரு வீட்டில் உட்காந்துருக்கேன் ஆதம்பாக்கத்தில், சென்னையில். எந்த ஜனகத்தை கண்டேன் எனக்கு ஒன்றும் தெரியாது. எங்கன்னா கொண்டு போங்க, நான் போய் பேசுகிறேன். ஸோ இது வரைக்கும் நானும் இயேசு கிறிஸ்துவும் 48 தேசங்களுக்கு போயிருக்கோம். உங்கள் ஊருக்கு இது 5வது தரேன்னு சொன்னேன்.
நியூசிலாண்டு, ஃபிஜி, ஆஸ்திரேலியா 10 தடவை போய் வந்திருக்கேன். ஸோ எங்கே போவேன்னு சொல்ல முடியாது. என்னை என் தேவன் கொண்டு போகிறது முதல்ல ஒரு ஐலாண்டுக்கு கொண்டு போனார் 2015. 1860 ஒரு மிஷினரி போயிருக்காங்க. அதுக்கப்புறம் போனால் அடுத்த மிஷினரி நான் தான். எத்தனை வருஷம் கேப்புன்னு நீங்கள் யோசித்துக்கோங்க. இன்னொரு ஐலாண்டுக்கு கொண்டு போனார் இப்போ ஒரு 3 வருஷம் முன்னாடி. 1680 2 மிஷினரி அங்கே போயிருக்காங்க, சமோவான்னு. அந்த போனவங்கள கொஞ்ச நாளைக்கு கழித்து 2 மிஷினரி அவங்க மூலமாக அந்த ஐலாண்ட் முழுதும் கிறிஸ்தவரானார்கள். கொஞ்ச நாள் கழித்து அவங்க டைரியில் எழுதியிருந்தாங்களாம், ரொம்ப நாள் காத்திருந்த ஐலாண்டுக்கு நாளைக்கு நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லி. அப்புறம் அவங்கள பற்றி போயிட்டாங்க, ஒன்றும் மெசேஜே இல்லை. இந்த மாதிரி அங்கே ஒன்றும் ஃபோனெல்லாம் இல்லை இல்லையா அந்த காலத்தில். அப்புறமா அவங்க கேள்விப்பட்டாங்களாம், அங்கே போனவங்க இன்னும் அங்கே இருந்த ஐலாண்டெல்லாம் கேனபால்ஸ், மனுஷங்களை பிடிச்சி சாப்பிட்றவங்க. ஸோ 6 மாதம் அவங்க போனவங்க அடுத்த ஐலாண்டுக்கு போனவங்கள 2 மிஷினரிகளை பிடிச்சி பாயில் பண்ணி சாப்பிட்டுட்டாங்களாம். அது ரொம்ப நாள் கழித்து இவங்களுக்கு கிடச்சிருக்கு. அப்புறம் அந்த போனுங்களை கொண்டு வந்து அங்கே ஒரு மானுமெண்ட்டு கட்டி அங்கே நிற்க வச்சு அந்த பாஸ்டர் என்னை ஃபோட்டோ எடுத்து, அம்மா அவங்களுக்கு அப்புறம் எங்கள் ஐலாண்டுக்கு வந்த அடுத்த மிஷினரி நீங்கள் தான் அப்படின்னு எனக்கு சொன்னாங்க. அதனால் ஆண்டவர் என்னை எங்கே கொண்டு போவார்னு எனக்கு தெரியாது. ஆனால் எங்கே அவர் நினைச்சிருக்காரோ அங்கே கொண்டு போவார். 300 வருஷமாக இருக்கட்டும், 400 வருஷமாக இருக்கட்டும், போகிற இடத்துக்கு கொண்டு போவார். என்னுடைய தேவன் உங்களுடைய தேவன். ஆமென். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அழைப்பு உண்டு. நம்ம ஒவ்வொருத்தரை குறித்து கர்த்தருக்கு அவருடைய சித்தம் உண்டு. அவருடைய சித்தத்தில், அவருடைய திட்டத்தில் நம்ம இருப்போனா நம்மை வழி நடத்துகிற தேவன் அவர். ஆமென். கர்த்தர் என்னை 3 முறை மரண படுக்கையிலிருந்து எழுப்பி இருக்கிறார். நான் என்ன படிக்கணும்னு சொல்லி ஜபித்த பொழுது ஆண்டவர் என்னை ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு படிக்க வழி திறந்தார். என் சாட்சி ரொம்ப பெருசாக அதை நான் இப்போ சொல்ல போகிறதில்ல. நான் போய் படித்தது ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு. நான் இருக்கிறது பிராமின் வீட்டில். ஆண்டவரை என்னை வீட்டை விட்டு வெளியே வர பர்மிஷன் கொடுக்கல. உலகம் முழுதும் போய் ஆத்மாவை என்னிடத்தில் கொண்டு வந்தாலும் உன் வீட்டில் இருக்கிற ஆத்மா உனக்கு வேணும்னா அங்கேயே தான் இரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ அம்மா அப்பா இல்லை, எனக்கு 2 தங்கச்சி உண்டு, 2 தம்பி உண்டு. நான் எல்டஸ்ட் ஃபேமிலியில், நான் ப்ராடிக்கல் டாட்டர், நான் வைல்டு கேட். எங்கள் பேரண்ட்ஸ் சொல்கிறது நான் செஞ்சதில்லை, நான் சொல்கிறது அவங்களுக்கு பிடிக்காது. ஸோ இப்படி வீட்டை விட்டு ஓடின்னு இருக்கேன். நான் என்னோடய டீனேஜில் நான் வீட்டை விட்டு ஓடுறது பைபிள் வாசிக்கிறதுக்காக, ஜெபிக்கிறதுக்காக. ஆமென். வீட்டில் பைபிள் வாசிக்கிறது கஷ்டம், ஜெபம் பண்ணுறது கஷ்டம். ஸோ நான் போனது ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில். நான் வெஜிடேரியன். இன்றைக்கும் ஃபுட்டு எனக்கு பெரிய ப்ராப்ளம். முட்டை படம் சயின்ஸ் புஸ்தகத்தில் வரைஞ்சி தான் பழக்கம். ஆனால் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் 3 வருஷம் எல்லா நான்வெஜ்ஜும் குக் பண்ணணும். அதெல்லாம் முடிஞ்சு வெளியே வந்தாச்சு. கிட்டத்தட்ட 26 வருஷம் 5 ஸ்டார் ஹோட்டலில் எக்ஸிக்யூட்டிவ் கேடர்ஸில் வேலை செஞ்சுருக்கேன். இருக்கிறது பிராமின் வீட்டில். வேலை செஞ்சது ஸ்டார் ஹோட்டல்ஸில். போனது பெண்டிகாஸ்டல் சர்ச்சுக்கு, அசம்பிளிஸ் ஆஃப் காட் சர்ச் பிலீவர் நான். ஆனால் கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. 1% கர்த்தருக்காக என் பரிசுத்தத்தை காத்து கொள்ளணும்னு நம்ம தீர்மானம் பண்ணால் 99% கரம் பிடித்து நடத்துகிற தேவன் அவர். பாவத்தை பச்சை தண்ணீரை போல ஊற்றுகிற இடத்துலேருந்து நான் வந்தவள். இப்போ தான் வெள்ளையாயிருக்கு. 3 நாளெல்லாம் வேலைக்கு போகிற காலத்துலலாம் நானும் வாலிபத்தை கடந்து தானே வந்திருக்கேன். ஆனால் சூழ்நிலை நம்மளை பாவத்துக்கு உட்படுத்துதுன்னு சொன்னால் நான் நம்ப மாட்டேன். ஆமென். அது ஏன் அனுபவம் இல்லை. கர்த்தரோட கூட நம்ம உறவு, நம்மளுடைய ஐக்கியம் எப்படி இருக்கோ அதை பொறுத்து ஆண்டவர் நம்மளை நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவன் என்னை 3 முறை மரணப்படுக்கையிலிருந்து எழுப்பி எடுக்கிறார். 1985 நான் முதல்ல என் தேவனுக்கு சாட்சி சொன்ன இடம் ஒரு 3 ஸ்டார் ஹோட்டல் பாரில். ஆண்டவருக்காக ஒரு ஸ்டெப்பு நம்ம எடுத்து வச்சோம்னா 4 ஸ்டெப்பு எப்பைக்கும் பின்னால் பிசாசி இழுப்பான். ஆமென். அப்படி இருக்குமோ எனக்கு இடுப்புக்கு கீழே வலி, என்னால் ஒரு ஸ்டெப் எடுக்க முடியாது. 3 நாள் நான் திறந்து கதவுக்கிட்ட வர முடியாமல் படுத்திருந்தேன். ஆனால் அங்கே டெஸ்ட் பண்ணிட்டு சொன்னாங்க ஸ்பைனல் கார்டில் எக்ஸ்ட்ரா க்ரோத் இருக்குது, இன்னும் 6 மாதத்தில் முடமாய் விடுவீர்கள் அப்படின்னு சொல்லி. எங்கள் ஃபேமிலி ரொம்ப க்ளோஸ் நெட்டட் ஃபேமிலி. ஒரே ப்ராப்ளம், பைபிளும் ஜீசஸும். அதை யாருக்காகவும் நான் காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி இல்லை. அதனால் நான் ஒரு வீடு எனக்கு அங்கே க்ளோஸ் பண்ணி தான் இருக்குது. ஆனால் ஓடுவேன். உலகம் முழுவதும் எனக்கு குடும்பங்கள்
திறந்திருக்கிறது. கர்த்தர் நல்லவர். ஆமென். நான் அநேகருக்கு கிராணி, அநேகருக்கு மம்மி, அநேகருக்கு ஆண்டி, எனக்கு இன்றைக்கி கிராண்ட் சில்ட்ரன் கூட இருக்காங்க. எல்லா பக்கத்துலேயும் அது எல்லா கலர்லையும் இருக்கும். ஸ்கின்னு பிளாக்கு, ப்ரௌனு, ஒயிட்டு எல்லாம் இருக்கும். இது இந்த வேதத்தை சுமக்கிறதுனுடைய ப்ரிவிலேஜ். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போது அங்கே டாக்டர் சொன்னாங்க 6 மாதத்தில் இவள் முடமாவீர்கள் என்று சொல்லி. நான் ஏசாயா 53 அப்பா வந்தார், என்னை திருப்பி கொண்டு வந்து வீட்டில் படுக்க வச்சிட்டாரு. படுத்துருக்கு ஜெபம் பண்ண. ஏசாயா 53 கர்த்தர் என்னை அப்பொழுது அதிலிருந்து விடுதலை கொடுத்தார். நான் நடமாடினேன். 1990 I was severe rheumatoid arthritis. தலை இந்த கேப்பெல்லாம் பார்க்க முடியாது. என் கையை வச்சா இது வயிற்றில் ரெஸ்ட் ஆகும். அந்த அளவுக்கு சரீரம் முழுந்தும் வீங்கி போச்சு. ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க 1/2 மணி நேரம் ஆகும். இந்த கையில் ஒரு ஸ்பூன் பிடிக்க முடியாது. இதுக்கு மேலே கை வராது. 2 வருஷம் 4 மாதம் நான் படுக்கையில் இருந்தேன். தலையிலேருந்து கால் வரையும் 1000 ஊசி குத்துற மாதிரி எனக்கு வலி இருக்கும். ஒரு கடைசியாக ஒரு 42 நாள் என்னால் ஒன்றும் முழுங்க முடியாது. ரத்தம் வரும் வெளியிலேருந்து. என் டாக்டர் என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னார், இனி இவங்களுக்கு மெடிசன் ஒன்றும் இல்லை. ஐ சோல்ட் மை கார், ஐ சோல்ட் மை ஜுவல்ஸ், ஐ சோல்ட் எவ்ரி திங். அது ஒரு கண்டிஷன். மெடிசனும் இல்லை, அது காசும் இல்லை. அப்போது டாக்டர் என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னது, நல்ல கிறிஸ்தவங்கள்ட்ட கொண்டு போய் ஜீசஸ் ஜீசஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. இப்போ பேச்சு நின்று போச்சு. சாகணும்னு ஜெபிக்க சொல்லுங்கள். தலையிலேருந்து கால் வரை 1000 ஊசி குத்துற மாதிரி வலி இருக்கும். அதனால அவங்க அப்படி சொன்னாங்க. எனக்கு ஒரு ஆவிக்குரிய தகப்பன் இருந்தார். இப்போ அவர் இல்லை. 3 வருஷம் முன்னால் தவறி போனார். அந்த தேவ மனுஷன் ஜெபித்தார். ஆண்டவரே, என்னுடைய 26 வருஷம் ஊழியத்தை உங்களுடைய சமூகத்தில் வச்சு கேட்குறேன். இந்த பிள்ளை புறஜாதியிலிருந்து வந்தவள், இவள் செய்த ஊழியம் உமக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். உம்முடைய நாமம் தூஷிக்கப்படாதபடிக்கு, உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக இந்த பிள்ளையை தொடும் என்று சொல்லி அந்த தேவ மனுஷன் ஜெபித்தார். அன்னைக்கு அந்த ஆண்டி எனக்கு ஒரு 1/4 கப்பு டீ கொடுத்தாங்க. அந்த பலத்தில் தான் நான் இன்றைக்கு நிற்கிறேன். ஆமென். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வலிகள் வீக்கு குறைஞ்சது. நான் நடக்க ஆரம்பித்தேன். மறுபடியும் நான் ஹோட்டல் இண்டஸ்ட்ரிக்கு போக இஷ்டம் இல்லை. ஏன்னா ஒன்று நிற்கணும், இல்லைன்னா நடக்கணும். இந்த கண்டிஷனில் 2 முடியாது. அப்போ ஆண்டவர் எனக்கு சின்ன சின்ன கெஸ்ட் ஹவுஸ் பார்க்கும்படியாக எனக்கு கான்ட்ராக்ட் ஒர்க் கொடுத்தார். என் கார் ஒரு நாளைக்கு 100 கிலோமீட்டர் போகும். அதில் போய் கேப் லஞ்ச் டயத்தில் பைபிள் ஸ்டடி எடுப்பேன். ஸ்கூலில் எதனா சிஸ்டர்ஸ் மீட்டிங்ஸில் போய் பேசுவேன். ஆனால் கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. 2000 என்னுடைய ஸ்பைனல் கார்டில் 3, 4, 5 வெட்டிபரா டிபினாலே அரித்தது. நான் 95% ஐ வாஸ் பேரலைஸ்டு. நான் போய் சொல்லுவேன், கையங்காலம் இருந்தால் நான் என்ன வேணால் பண்ணுவேன். ஜீசஸ் ரொம்ப பொசசிவ் காட். கையங்காலம் இருந்தால் நீ என்ன தான் பண்ணுவேன். நான் தொடறேன். இப்போ என்ன பாரு, என்னை தொட்டாரு, நான் ஃப்ளாட்டு சீலிங் பாட்டு படுத்தின்னு இருக்கேன். அப்போ என்ன செய்யணும்னு தெரியலை. சைடு அம்மா என் தம்பியையும் பிரதர்லாவையும் அனுப்பி மெட்ராஸில் கொண்டு வந்து, நான் ஹாஸ்பிட்டல் அது வரைக்கும் அட்மிட் ஆனதில்லை. ஃபஸ்ட் டைம் ஐ அட்மிட்டட் இன் த ஹாஸ்பிட்டல். அப்போ ஹோல் ஃபேமிலி வாஸ் டேக்கிங் கேர் ஆஃப் மீ 24 hours. அப்போ ஒரு வாரம் மெடிசன் கொடுத்துட்டு அந்த டாக்டர் எங்கிட்ட வந்து சொன்னார், உங்கள் பாடி மெடிசனுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணலை. இப்போ கேட்டால் என்ன செய்ய போகிறீங்க? ஆப்ரேஷன் பண்ணணும். சரி, அப்போ நான் நடப்பேனா? ஆப்ரேஷனுக்கு அப்புறம் உன் வாழ்க்கையில் இனி நீ ஒரு நாளும் நடக்க மாட்டேன். 2 வருஷத்துக்கு பிறகு வீல் சேரில் வைக்கிறோம் அப்படின்னு தான் சொன்னாங்க. நடந்து போய் இந்த வீட்டிலேருந்து ஊழியம் செய்கிறதே கஷ்டம். நான் வீல் சேரில் என்ன கதி ஆகணும் அப்படின்னு எனக்கு கவலை. 2000 April 18 சர்ஜரி ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. சர்ஜரி அன்றைக்கி முதல் நாள் டாக்டர்கிட்ட கேட்டேன், என்ன சர்ஜரி பண்ணுவீங்கன்னு. விழாவிலேருந்து எலும்பெடுத்து ஸ்பைனல் கார்டில் வைப்போம். அது சர்ஜரி. அது 7 மணி நேரம் சர்ஜரி. உங்கள் ஹார்ட் கண்டிஷன் சரியாக இல்லை, அதனால் 7 மணி நேரம் அனஸ்தேஷியா தாங்க மாட்டீங்க. சர்வைவல் சான்ஸ் 50-50%. அப்போ அம்மா இருந்தாங்க, தம்பி தங்கச்சியெல்லாம் மாட்டான். இவங்க நல்ல மாதிரி சொன்னாலே எண்ட் ஆஃப் த டே வெள்ளை துணியில் சுருத்தி சாரின்னு கொடுத்துடுவாங்க. 50-50 சொன்னால் வேண்டாம் வா இப்படியே கொண்டு வீட்டில் போய் நாங்கள் உங்களை பார்த்துக்குறோம். நான் சொன்னேன், நான் இருந்தால் நான் இயேசு கிறிஸ்துவ பிரஸ்தாபப்படணும், நான் மறிச்சா அவர்கிட்ட போகிறேன். நல்லது, உலகத்தில் எனக்கு ஒன்றும் இல்லை, எஸ் சொல்லுங்கள். அப்போது மறுநாள் காலையில், அன்றைக்கி சர்ஜரி அன்றைக்கி காலையில் ஆண்டவர் வேத வசனத்தில் என்னோட பேசினார். ஆமென். என்ன எல்லாரும் தீர்க்கதரிசின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் சபைக்கு சொல்கிறது என்னன்னு சொன்னால், தீர்க்கதரிசனத்தையோ தீர்க்கதரிசியையோ நம்பி கர்த்தருடைய பிள்ளைகள் ஓடக்கூடாது. ஆமென்.
நான் சொல்கிறது புரியுதா? நமக்கு தீர்க்க தரிசனம் அவசியம், பக்தி விருத்திக்கு தீர்க்க தரிசனம் அவசியம், சபைக்கு தீர்க்க தரிசனம் அவசியம். ஆனால் தீர்க்க தரிசனத்தையே கேட்டு நான் குடும்பம் நடத்துவேன்னு சொன்னால் அது இன்றைக்கி ட்ரெண்டு, அது கூடாது. அதனால் சீரழிஞ்சு போன பிஸ்னஸ் தெரியும், குடும்பம் தெரியும், தனிப்பட்ட வாழ்க்கை தெரியும். ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், நீங்கள்லாம் பேரண்ட்ஸ் இங்கே இருக்கீங்க இல்லையா? உங்கள் பிள்ளைக்கு முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும்னு சொன்னால், தெருவோல போகிற ஒருத்தனை கூப்பிட்டு வாப்பா இதை கொண்டு போய் என் பிள்ளைக்கு சொல்லுன்னு சொல்லுவீங்களா? அது என் பிள்ளை, நானே சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறீங்கல்ல. பயாலாஜிக்கல் பேரண்ட்ஸ்க்கு உங்களுக்கு இப்படி இருக்குன்னா, தான் சொந்த ரத்தத்தை சிந்தி உங்களையும் என்னையும் விலக்கிறையும் கொடுத்து வாங்கின அந்த பரம தகப்பன் எதுக்காக 3வது மனுஷன் மூலமாக உங்ககிட்ட பேசணும்? ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் முதலாவது ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் நமக்கு முத்தியில் வரும். ஆமென். கன்ஃபர்மேஷன் தான். இப்படி மெசேஜ் கேட்கலாம் வரலாம், ஒரு பாட்டு பாடும்போது வரலாம், ஒரு இப்போ ஜப கூட்டத்தில் இருக்கும்பொழுது வரலாம். கன்ஃபர்மேஷன் தான் வரணுமே தவிர ஃபஸ்ட் அண்ட் இன்ஃபர்மேஷன் ஒரு நாளும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வர முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. ஏன் அவ்வளோ தீர்மானமாக நான் சொல்கிறேன்னு சொன்னால், டாக்டர் சொல்கிறாரு விழாவில் இருந்து போன் எடுத்து ஸ்பைனல் கார்டில் வைக்கிறேன்னு, மறுநாள் காலையில் ஃபுல் ஆஃப் மெடிக்கேஷன். எனக்கு ஒன்றும் புத்தி ஒன்றும் சரி கிடையாது. ஆனால் ஆண்டவர் என்கிட்ட பேசுகிறாரு. சங்கீதம் 34:19-20, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், அவை எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் அவனை காப்பாற்றுகிறார், எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார், ஒன்றாயினும் முறிக்கப்படுவதில்லை. ஆமென். இப்படி திட்டவட்டமாக பேசுகிற தகப்பன் ஒருத்தர் இருக்காருன்னு தெரிஞ்ச எனக்கு எப்படி நான் சொல்ல முடியும் தீர்க்கதரிசி நம்பி ஓடி போங்க அப்படின்னு? முடியாது. ஹல்லேலூயா. நம்மளுடைய ஐக்கியம், நம்மளுடைய உறவு, தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் உள்ள உறவு சரியாக இருந்தால் நமக்கு வாழ்க்கையில் எல்லாம் சரியாக இருக்கும். ஹல்லேலூயா. என் விசுவாசம் முரட்டு விசுவாசம்தான். இந்த நிமிஷம் வரைக்கும் நான் இந்த வேதத்தை சுமக்கிறேன், இந்த வேதம் என்னை சுமக்கிறது. இது வரைக்கும் நான் யாருக்கிட்டையும் போய் என்னுடைய தேவை என்னன்னு சொன்னதே இல்லை. நீங்கள்லாம் வெளிநாடுகள்லேருந்து வரவங்க தான். இந்த நாள் வரைக்கும் எனக்கு யாரும் டிக்கெட் ஸ்பான்சர் பண்ணதில்லை. என் தேவன் என் தேவையை சந்திப்பார். நான் எவ்வளோ விசா எடுக்கிறதும் சரி, டிக்கெட் வாங்கிறதும் சரி, என்ன ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நான் வரணும், நான் திரும்பி போகும்போது அந்த காசு எனக்கு இருக்கும். ஆமென். அதை அப்படியே வச்சுருப்பேன். அடுத்த என்னுடைய ஃபாரின் ட்ரிப்புக்கு நான் யூஸ் பண்ணுவேன். நான் யாரையும் போய் என் பின்னால் ஒரு சபை இல்லை, என் பின்னால் ஒரு இன்ஸ்டியூஷன் இல்லை. யாரை கொண்டு என்னை போஷிக்க என் தேவன் வைத்திருக்கிறாரோ நிச்சயமாக அவர்களை கொண்டு என்னை போஷிப்பார். நான் ரிட்டர்ன் டிக்கெட்டோடு தான் வருவேன். நான் யார்கிட்டையும் போய் எதுவும் இன்னி வரைக்கும் கேட்டதில்லை. இதை காம்ப்ரமைஸ் பண்ணி பேசுன்னு சொன்னால் நான் பேச மாட்டேன். மைக்கை கொடுத்தா ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும் தான் சொல்லுவேன். அது உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அதை பற்றி கவலை இல்லை. பிடிச்சவங்க மறுபடியும் கூப்பிடுவாங்க, பிடிக்காதவங்க கூப்பிட மாட்டாங்க. அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 25 வருஷம் ஆச்சு என்னை என் தேவன் எழுப்பி நடக்க வச்சு. டாக்டர் சொன்னாங்க நான் மரித்து போவேன்னு சொல்லி. அன்றைக்கி காலையில் ஆண்டவர் எனக்கு பேசினார். 1 hour முன்னால் எனக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வந்தது. அந்த ஹார்ட் அட்டாக்னால் அவங்களால எனக்கு ஒன்றும் செய்ய முடியலை. இன்றைக்கி நான் ஒரு வாக்கிங் மிரக்கல். நான் நிற்கக்கூடாது, நடக்கக்கூடாது, ட்ராவல் பண்ணக்கூடாது, வெயிட் தூக்கக்கூடாது. என் பேக்கை தூக்கினாங்கன்னா குறைஞ்சது ஒரு 5 கிலோ இருக்கும். என் டேபு, என் பைபிளு, அது இது, என் பேக் அந்த பக்கம் அவங்க காரில் வச்சுட்டு வந்தேன். நான் கொண்டு வரல. ஏதாவது இருக்கும். கர்த்தர் நமக்கு ஒரு தடவை சொன்னால் அது அவ்வளோ, அது யாரும் மாற்ற முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐசியூவில் இருக்கிற பேஷண்ட் மாதிரி தான் என்னுடைய சாட்சி இருக்கும். ஆனாலும் அப்படியே நடக்க வச்சுருக்கேன். நான் என்னை டாக்டர் கேட்பேன், நீங்கள் ஐம் வாக்கிங் மிரக்கிள், நீ எப்படி நடக்கிற எனக்கு தெரியாது அப்படின்னு. நான் எப்படி நடக்கிறேன்னு டாக்டர்களுக்கு தெரியாது, என் தேவனுக்கு தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் எனக்கு ஒரு சில நேரம் இப்போ கொஞ்ச நாளாக என்னால் நடக்க முடியறதில்ல ஏர்போர்ட்டில். இந்த கோவிட்க்கு அப்புறம் முன்னால் இந்த வீல் சேர் சர்வீசஸ் எல்லாம் அவ்வளோ சரியாக இல்லை. என்னுடைய வீல் சேரை பைலட் தள்ளின ஏர்போர்ட்டெல்லாம் எனக்கு உண்டு. ஏதோ ஒரு வெள்ளை காக்காயோ கருப்பு காக்காயோ வரும், எனக்கு வேணுங்கிற உதவி செய்யும். இப்போ இந்தியாவில் இன்னும் நான் ட்ரெயினாக இருப்பேன். இப்போல்லாம் கொஞ்சம் ட்ரெயின் ஏறுறது எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஆண்டவர் யாரையாவது அனுப்பி எனக்கு உதவி செய்வார். இது வரைக்கும் பைசாக்கனாலும் சரி, சரீர பிரகாரமானாலும் சரி, நான் யாருக்கிட்டையும் எனக்கு உதவி வேணும்னு நான் கேட்டதில்லை. என்னை பார்த்தா எனக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு யாருக்கும் தெரியாது. ஹல்லேலூயா. அது ஒரு அக்ரிமெண்ட். அங்கே ஞானஸ்தானம் பேர் எஸ்தர்.
நான் இறங்கி நடந்தால் எஸ்தர் ராஜாத்தி மாதிரி தான் நடக்கணும். அது என் கர்த்தர் இது வரைக்கும் எனக்கு அப்படி வழி நடத்தி இருக்கிறார், இன்னும் அப்படி செய்வார். அவர் பொய்யுரையாத தேவன். அதனால தான் நான் உங்களை கேட்டேன், தயவு செஞ்சு எனக்காக நீங்கள்லாம் ஜெபிக்கணும். இன்றைக்கும் நான் ஒரு 9 டேப்லெட் சாப்பிட்டுட்டு தான் வரேன். எனக்கு பிபி உண்டு, கொலஸ்ட்ரால் உண்டு, டயபெட்டிக் உண்டு. அது எல்லாத்துக்கும் மத்தியில் நானும் உண்டு, ஓடின்னு இருக்கேன். ஒன்று மட்டும் சொல்லுவேன், கம்ஃபர்ட் ஜோனில் இருந்து எல்லா வசதிகளும் இருந்து நான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும்னு நினச்சிங்கன்னா ஒரு நாள் முடியாது. ஹல்லேலூயா. கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வந்தீங்கன்னா தான் ஆண்டவருக்கு ஏதாவது செய்ய முடியும். என் வீட்டு கேட்டை போட்டு நான் வெளியே வந்தேன்னா, இப்போ ஏர்போர்ட்டுக்கு போனாலும் சரி, ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனாலும் சரி, திரும்பி என் வீட்டுக்குள்ளே போகிற வரைக்கும் என் டேஸ்ட்டுக்கு எனக்கு ஒரு கப்பு காஃபி கிடைக்காது, தெரிஞ்சு தான் நான் வெளியே வரேன். ஆமென். இன்றைக்கி நேற்றுக்கு வரல, எத்தனோ வருஷமாக நான் வரேன். நான் எங்கள் வீட்டை பொறுத்த அளவில் நான் சாப்பிட்டுட்டு படுத்திருந்தால் டாக்டர் சொல்லியிருக்காங்க நான் 24 மணி நேரம் படுத்திருக்கணும். நான் படுத்திருந்தால் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். நம்ம ஷோகேஸ் பொம்மை மாதிரி இருக்க முடியாது, அதுக்காக நம்ம இப்போ இல்லை, நம்மளை வைக்கலையே. இப்போ எப்படி நன்றி சொல்லாது இருப்பேன், நானும் சும்மா படின்னு தெரிஞ்சால் முடியாது, அதை நம்ம செய்யணும். ஹல்லேலூயா. எதுக்கு இன்றைக்கி ஆண்டவர் என்ன உங்கள் முன்னால் கொண்டு வந்திருக்காரோ எனக்கு தெரியாது. இது உங்கள் பாஸ்டர் அழைச்சதுக்கு வந்திருக்கனா, நானாக வந்திருக்கேன்னா, அது வேலை பிரகாரமே வேணாம் அப்படி இருக்கலாம். ஆனால் இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இன்றைக்கி ஆண்டவர் ஒன்று சொல்கிறார். வியாதியோ, வயதோ, ரிலேஷன்ஷிப்போ, பணமோ, பொருளோ, நம்மளை எதுவும் கர்த்தருக்காக செய்ய வேண்டிய காரியங்களை வச்சு திருப்பி நிறுத்த முடியாது அப்படிங்கிறதுக்கு நான் இன்றைக்கி 71 12 வயசுலேருந்து இந்த வேதத்தை படிக்கிறேன். 71 வயசு வரைக்கும் நான் இங்கே தான் வரேன். நான் எங்கே வரேன்னு யாருக்கு தெரியாது. யாராவது வருவாங்க, என்னை கூட்டு போவாங்க. ஒரு தேசத்தில் ஒரு கண்ட்ரிக்கு நான் போனேன்னா ஒன் ஆஃப்டர் அதர் ஹோல் நேஷன் வில் ஓப்பன் ஃபார் மீ. என்னை வாய் மொழியாக கேட்டு தான் ஜனங்களுக்கு தெரியும். அப்படி தான் ஆண்டவர் கொண்டு போவார். அந்த தேவன் எனக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு தான். நம்மளுடைய காலங்கள் அவர் கரத்தில் இருக்கிறது. எனக்கு ஊழியம் வேணும், நான் ஊழியக்காரி, நான் எவாஞ்சலிஸ்ட், எனக்கு ஊழியம் வேணும். எனக்கு என்ன வேணுமோ அதை கொடுக்குற தேவன் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. அந்த நிச்சயம், அந்த உறுதி உங்களுக்கு இருக்கணும். இப்போ சீக்கிரமாக வசனம் உங்களுக்கு சொல்ல போகிறேன். எரேமியா 29 எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம்தான். ஆனால் இதுக்கு ஒரு கொஞ்சம் வித்தியாசமான ஒரு வெளிப்பாடு ஆண்டவர் கொடுத்தார். அதை நான் உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ள இஷ்டப்படுகிறேன். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஹல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இதை நான் வாசிக்கும்பொழுது, இங்கிலீஷ் பைபிளை வாசிக்கும்போது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதில் ஒரு நினைவு தான் சொல்லியிருக்கும். சரி, அங்கே இருக்குது பாருங்கள். ஐ நோ த தாட் தட் ஐ திங்க் டுவர்ட்ஸ் யூ. இதில் ஒன்று தான் சொல்லியிருக்கு. இது ஆண்டவருடைய தாட்ஸ் மட்டும்தான் நம்ம இதை அஸ்யூம் பண்ணிக்க முடியும். ஆனால் தமிழில் பாருங்கள், நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். அப்போ இங்கே 2 நினைவுகள் இருக்குது. ஒன்று நம்முடைய நினைவு, இன்னொன்று தேவன் நம் பேரில் வைத்திருக்கிற நினைவு. ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் சொல்கிறார், நம்ம எந்த ஒரு காரியத்தை செய்யணுன்னாலும் ஒரு எதிர்பார்ப்போடு தான் அதை செய்கிறோம் இல்லையா? ஓடி ஆடி இந்த முடிவு, இதை எதிர்பார்த்து நம்ம ஒரு காரியத்தை நம்ம செய்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், நீ என்னத்தை எதிர்பார்த்து ஓடி ஆடி திரிஞ்சு தாடி நீ செய்றியோ அந்த முடிவை நான் அறிந்திருக்கிறேன். ஆனால் அந்த முடிவை நான் உனக்கு கொடுக்குறேன். நீ நினைக்கிற மாதிரி கொடுக்க மாட்டேன், நான் நினைக்கிற மாதிரி கொடுப்பேன். ஹல்லேலூயா. அதான் 2 நினைவு. ஒன்று நம்முடைய நினைவு, இன்னொன்று தேவனுடைய நினைவு. நமக்கு நம்மளை சுற்றி இருக்கிற காரியங்களை குறித்து நம்ம புத்தி அவ்வளோதான். அதுதான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு. எனக்கு இது வேணும், எனக்கு அது வேணும், இப்படி வேணும், அப்படி வேணும். அது நம்மளுடைய நினைப்பு. ஆண்டவர் சொல்கிறார், நீ என்ன நினைக்கிறதோ நான் உனக்கு கொடுக்குறேன், ஆனால் நீ நினைக்கிற மாதிரி கொடுக்க மாட்டேன். நான் என்ன வச்சுருக்கனோ அதுபடி தான் உனக்கு கொடுப்பேன். ஆமென். அது தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறது, உங்களுடைய நினைவுகளை அறிந்த தேவன் எந்த நோக்கத்தோடு எந்த சித்து இங்கே உட்கார்ந்துருக்கீங்களோ அதை தேவன் கொடுப்பார். ஆனால் அதை அவர் பிரியப்படி கொடுப்பார். அது நமக்கு இரட்டிப்பான நன்மையாக இருக்கும். ஹல்லேலூயா.
நாம் 2 ராஜாக்களிலே நாம் வசிக்கிறோம். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அதில் சொல்லுகிறது நாகமானை குறித்து. நாகமான் கடுங்கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனுடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்டரோகியை நீக்குவான் என்று எனக்குள் தீர்மானித்திருந்தேன். ஹல்லேலூயா. நாகமானுடைய நினைப்பு என்னன்னா, நாகமானுக்கு என்ன வேணும்? குஷ்டரோகம் தீரணும். அவன் குஷ்டரோகம் பிரச்சனை அவன் ஒய்ஃபுக்கு தெரியும், அவன் வீட்டுக்கு வந்த அந்த அடிமை பெண்ணுக்கு தெரியும். அவள் சொல்கிறா, நீ இஸ்ரேலுக்கு போனால் தேவ மனுஷன் இருக்கார், அவருடைய குஷ்டரோகத்தை சுஸ்தமாக்குவார். அப்போ அவனுக்கு நாகமானுடைய எண்ணம் குஷ்டரோகம் சுஸ்தமாகணும், அதுதான் எண்ணம். அந்த நினைப்போட கூட வரும் பொழுது இங்கே நாகமானுக்கு ரொம்ப கோபம் வந்திருக்கு. என்ன கோபமா? அவர் நினைச்சாராம் தேவ மனுஷன் வெளியே வந்து நின்று அவர் தேவனை தொழுது கொண்டு தான் பாதிக்கப்பட்ட இடத்தை தொட்டு சுகமாக்குவார்னு நினைச்சாராம். அப்படி செய்யலானது ஒரே கோபம் வந்துட்டு. இந்த கோபம், அந்த நினைப்பு, அதுக்குனால கோபம். இதுக்கு என்னெல்லாம் பிரயாசப்பட்டார்னு நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். இது 5ஆம் வசனத்தில் 5ஆம் வசனத்தில் பார்க்குறோம். அப்போது நாகமான் போய் சிரியா ராஜா கிட்ட ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வாங்குறார். ராஜாவோட ரெக்கமெண்டேஷனோட பெரிய ரெக்கமெண்டேஷன் இல்லை இல்லையா? ஸோ ராஜா கிட்ட போய், இப்போ ராஜாவுக்கு தெரியும் நாகமானுக்கு குஷ்டரோகம்னு, சிரியா ராஜாவுக்கு தெரியும், அவன் மனைவிக்கு தெரியும், அவங்க வீட்டுக்கு போன அந்த அடிமை பொண்ணுக்கு தெரியும். போய் கேட்டது லெட்டர். உடனே அதனால இல்லை, இந்த ராஜாவுக்கு அந்த ராஜா லெட்டர் கொடுத்துட்டார். அது மட்டும் இல்லை, பிரைபு என்னெல்லாம் எடுத்தாராம்? வெள்ளி 10 தாலந்து வெள்ளி, 1000 சேக்கல் பொண்ணு, அதை விட 10 மாத்து வஸ்திரம். அந்த காலத்தில் நம்ம நாள் மாறியில் மாத்து வஸ்திரம் ரொம்ப பொண்ணுக்கும் வெள்ளிக்கும் சமம். அதில் இன்னும் 10, ஏன்னா இவருக்கு பணம் இருக்குது, ரெக்கமெண்டேஷன் லெட்டர் ஆச்சு, அதோட பிரைபுக்கு என்ன வேணுமோ எல்லாம் வாங்கியாச்சு. வாங்கி இப்போ இவர் என்ன பண்ணாராம்? 9ஆம் வசனத்தில் 18ஆம் வசனத்தில் 10ஆம் வசனத்தில் 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். நாகமான் தன் குதிரைகளோடும் தன் ரதத்தோடும் வந்து எலிசாவின் வாசற்படியிலே நின்றான். இப்போ பவர், இவர் பெரிய ஜென்ரல், அதனால் குதிரைகளோடும் ரதங்களோடும் தேவ மனுஷன் வீட்டு வாசலில் வந்து நின்றுட்டார். நின்ன உடனே இந்த புத்திகட்ட மனுஷனுக்கு தெரியலை. சில நேரம் நம்மளும் அப்படி யோசிக்கிறோம். எப்படி நம்மளுடைய ஃபோக்கஸ், நம்மளுடைய எதிர்பார்ப்பு, நம்மளுடைய எண்ணம் ஒரு பக்கத்தில் இருந்தால் இப்படித்தான் நடக்கணும் அப்படித்தான் நடக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் இங்கே வந்ததும் எலிசாக்கு என்ன சொல்லிட்டார்? இவன் வந்து வேலையை நிற்கிறான், வீட்டுக்குள்ளே இருக்கார் தேவ மனுஷன். அவன் வேலைக்காரன் அனுப்பி, பார் ஒரு மனுஷன் வாசலில் நிற்கிறான், அவனை போய் யோர்தானில் 7 தடவை முங்கி எந்திரிக்க சொல் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டார். தான் வந்தது எதுக்கு, அந்த எண்ணத்துக்காக வந்தவன் ஒன்றும் தேவ மனுஷன்கிட்ட சொல்லலை கொள்ளலை. நிற்கும்போதே அந்த மனுஷன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய தாசனுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். வந்திருக்கிற மனுஷனுக்கு குஷ்டரோகம், அவன் தீரணும், அதுக்கு என்ன செய்யணுமோ அதை சொல்லி அனுப்புகிறார். அது அவன் மூளைக்கு எட்டலை இல்லையா? சில நேரம் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறது நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறதில்லை. ஏன்னா நம்ம மைண்டு வேறு பக்கம் இருக்குது, இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுனால வேறு மாதிரி ஆண்டவர் நம்மளிடத்தில் இடைப்பட்டால் அது புரிஞ்சுக்கவும் முடியலை, அதை ஒத்துக்கவும் நமக்கு முடியலை. ஒன்றுமே சொல்லாமல் எப்படி இவன் வந்து சொல்கிறான்? அது நாகமானுக்கு புரியலை. உனக்கு குஷ்டரோகமாக இருக்குது, 7 தடவை போய் யோர்தானில் நீ முங்கு சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறான். வந்தது எதுக்கு தானே, அப்போ போய் முங்க வேண்டிதானே. ஆனால் கோபம் நான் நினச்ச மாதிரி இல்லை. எப்படி நினச்சாலாம்? தேவ மனுஷன் வெளியே வந்து தன்னுடைய தேவனை தொழுது கொண்டு கையை நீட்டி தொட்டு சொஸ்தமாக்குவார்னு நினச்சேன். அந்த நினைக்க வரி நடக்காதனால அவருக்கு ரொம்ப பெரிய கோபம் வந்துட்டு, கோபம் வந்து என்ன சொல்லிட்டாராம்? ஆஹா, எங்கள் ஊரில் இல்லாத நதியா இந்த மட்டி கலங்கி கிடக்கிற யோர்தானில் போய் அழுக்கு பிடிச்சி யோர்தானில் போய் நான் குளிக்கணுமா? எங்கள் ஊருக்கு போக மாட்டேன் நான் குதிக்கிறாரு. இப்போ பக்கத்தில் இருக்கிறவங்க, நான் பெரிய காரியம் சொன்னால் செஞ்சுருக்க மாட்டியா? சின்ன காரியம் தானே, செய். என்ன பிரச்சனை நாகமானுக்கு? பெருமை உள்ளவனுக்கு கர்த்தரை எதிர்த்து நிற்கிறார். ஆமே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெரிய ஜென்ரல் இவர். ஸோ ஒவ்வொரு நாளும் காலையில் யூனிஃபார்ம் போட்டு வெளியே வந்து நிற்கிறாரு. யூனிஃபார்முக்குள்ளே அழுகி நாரி கிடக்க சரீரம், அது யாருக்கும் தெரியாது. ஹல்லேலூயா. இப்போ
பெரிய பந்தா பண்ணி குதிரைகளோடு ரதங்களோடு வந்து நிற்கும்போது எலிசா ஒரு சின்ன ஊர். இவர் பண்ண அமக்காலத்தில் என்னவோ ஏதோன்னு பார்க்க எல்லா ஜனங்களும் வெளியே வந்து வேடிக்கை பார்க்குறாங்க. இவனுடைய ஆட்களும் அங்கே தான் நிற்கிறாங்க. இத்தனை பேருக்கு முன்னாட இவர் இறங்கி முங்கணும். ஒரு தரம் முங்க சொன்னால் டக்குன்னு முழுங்கி எழுந்திரிச்சலாம். 7 தரம் என்ன செய்ய அவருக்கு மனசு இல்லை, இஷ்டம் இல்லை, கோவம். சொன்ன பிறகு அவர் போய் 7 தரம் முங்கும்போது நம்ம பின்னாட வாசிக்கிறோம். அதில் 14ஆம் வசனத்தில் 7 முறை முழுங்கி எழுதபோது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். ஹல்லேலூயா. அவனுடைய எதிர்பார்ப்பு, அவனுடைய எண்ணம், அவனுடைய பிரயாசம் எல்லாம் இந்த குஷ்டரோகம் சுஸ்தமாக வேண்டும். ஹல்லேலூயா. இப்போ குஷ்டரோகம் சுஸ்தமானது அவன் எதிர்பார்த்த மாதிரி அல்ல. ஹல்லேலூயா. அப்போது அதுக்கு பின்னாட வாசிக்கிறோம். இது எழுந்த சுஸ்தமான உடனே தீர்க்கதரிசி அவங்ககிட்ட ஒன்றும் பேசலை, பார்க்கக்கூட இல்லை. அப்படி தானே வாசிக்கிறோம். ஆனால் பாருங்கள் 18ஆம் வசனத்தில், ஒரு காரியத்தை கர்த்தர் உமது அடியானுக்கு மன்னிப்பாராக. என் ஆண்டவன் பணிந்து கொள்ள ரிம்னோன் கோவிலுக்கு பிரவேசிக்கும் போது நான் அவருக்கு கைலாகு கொடுத்து ரிம்னோன் கோயிலே பணிய வேண்டியதாகும். இப்படி ரிம்னோன் கோயிலிலே நான் பணிய வேண்டிய இந்த காரியத்தை கர்த்தர் உமது அடியனுக்கு மன்னிப்பாராக. ஆண்டவருக்கு என்ன வேணும்? அந்த ஆத்துமா வேணும். ஹல்லேலூயா. அவனுக்கு என்ன வேணும்? குஷ்டரோகம் சுஸ்தமாகணும். இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் என்ன எதிர்பார்ப்பில் நம்ம அவரை கேட்டமானாலும் அவர் நமக்கு கொடுப்பார். நான் அவருடைய நோக்கம் நம்மளுடைய பரிசுத்தம். ஹல்லேலூயா. எப்படியாவது நம்மளை தடவியாயினும் இந்த தேவனை கண்டுகொண்டோம் நம்மளுடைய பரலோக ராஜ்யத்தில் சேர்க்க வேண்டும் என்றுதான் அவருடைய சித்தம், அவருடைய திட்டம், அவருடைய நோக்கம். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த நாகமான் அந்நிய தேசத்தான், புறஜாதியான், அவனுக்கு யாரும் பிரசங்கம் பண்ணலை. அந்த குஷ்டரோகம் சுஸ்தமான உடனே தனக்குள்ளே தான் மனசில் அவன் தீர்மானிக்கிறான், ஒவ்வொரு இதர வருஷம் நான் ராஜாவோட ரிம்னோன் கோயிலுக்கு போகும்போது நான் பாடிகார்டு, நானும் ராஜாவோட கூட போய் நான் தொழுது கொண்டேன். இனி நான் தொழுது கொள்ள மாட்டேன். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரே என்னுடைய தேவன். ஹல்லேலூயா. அதனால் தீர்க்கதரிசிக்கிட்ட கேட்குறாரு, இந்த ஒரு காரியத்தை எனக்கு மன்னிக்க வேண்டும். இந்த சூழ்நிலையில் நான் அங்கே போகும்படியாக இருக்குது. எனக்கு தெரியும் இது தப்பு, எனக்கு தெரியும் இது நான் செய்யக்கூடாது. ஆனால் என் சூழ்நிலை இப்படி இருக்கிறதுனால நீர் தேவனுக்கிட்ட இதுக்கு ஒரு மன்னிப்பு கேட்டு வாங்கிக்கொள்ளும். ஆமென். ஹல்லேலூயா. அப்போது ஆண்டவர் சொல்கிறார், நமக்கு நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை நிச்சயமாய் நான் உங்களுக்கு கொடுப்பேன். ஆனால் அது நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி அல்ல, கர்த்தர் வைத்திருக்கிற மாதிரி தான் அப்படின்னு. இன்னொரு காரியம் பார்க்குறோம். நம்ம அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், பவுலை தேவனாகிய கர்த்தர் அழைத்த காலத்திலேயே சொன்னது, நீ ராயனுக்கு முன்பாக எனக்காக நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. பவுலை ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைத்த நாளிலேயே சொன்ன வார்த்தை, எனக்காக நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். ஆனால் பவுலுக்கு நினைப்பு என்ன? இத்தனை காலம் அவர் போன வழியிலெல்லாம் சின்ன சின்ன குரூப்பில் போதித்தார், சின்ன சின்ன சபைகளை அவர் ஆரம்பித்தார். இவருக்கு இப்போ நினப்பு, பிரசங்கித்தார், அடின்னு அடி வாங்கினார், ரத்தம் சொட்ட வெளியே துரத்தி அடித்தாங்க போன இடத்துலலாம். ஆனால் அவர் செஞ்ச வேலை யாரும் கேட்வாக்கு பண்ணலை. ஹல்லேலூயா. ஊழியம்னு சொன்னால் கேட்வாக்கு நினச்சா இன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச ஊழியம் அது இல்லை. ஆனால் அன்னைக்கு இங்கே இருக்கிறவங்களும் யாரும் அப்படி ஊழியம் செஞ்சதாக தெரியல. பவுலை போல் ஊழியம் செஞ்சது யாருமே கிடையாது. என்ன சில பேர் கேட்பாங்க, உங்கள் மிஷினரி ஜேர்னி எப்படி இருக்குது பவுல் மாதிரி அப்படின்னு கேட்பாங்க. எங்கெங்கேயோ போவேன் நான், அதுக்காக கேட்பாங்க. என் ட்ராவல் ஏஜென்ட் சொல்லுவார், நீங்கள் போகிற இடம் எங்கே இருக்குன்னு தெரியல ஆண்டி, ஒரு புள்ளி மாதிரி இருக்குது, பார்த்தா வேர்ல்டு மேப்பில் நான் போகிற ஐலாண்ட்ஸ் எல்லாம் அப்படி தான் இருக்குது. ஆனால் கர்த்தருடைய சித்தம் ஒன்று இருக்குது. ஹல்லேலூயா. அப்போ பவுலை சொல்லிட்டாரு, நீ ராயனுக்கு முன்னாடி நிற்கணும். அவருக்கு நினப்பு எல்லா இடத்துலையும் இது காலம் வரைக்கும் போன வழிக்கு எங்கோ ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணுவோம். அப்போ நான் ராயனுடைய அரண்மனையில் நான் போய் பிரசங்கம் பண்ணுவேன், ராயனுக்கு சுவிசேஷத்தை சொல்லுவேன். இதனால் வரை நடந்தது அவருடைய எதிர்பார்ப்பு அப்படி தான். ஆனால் ஆண்டவர் சொன்னார், நீ ராயனுக்கு முன்னாடி நிற்க வேண்டும். இப்போ எப்படி போய் நின்னாராம்? இங்கே பார்க்குறோம் பாருங்க. அப்போஸ்தலர்
27ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், நாங்கள் இத்தாலியா தேசத்திற்கு கப்பல் ஏறி போகும்படி தீர்மானிக்கப்பட்ட போது பவுலையும் காவலில் வைக்கப்பட்ட வேறு சிலரையும் அகுஸ்து பட்டாளத்தை சேர்ந்த யுலியு என்னும் பெயர் கொண்ட 100க்கு அதிபதியும் ஒப்புவித்தார்கள். ஹல்லேலூயா. பவுல் போகிறாரு. எப்படி போகிறாரு? சிறை கைதியாக போகிறார். ஹல்லேலூயா. நீ எதிர்பார்த்திருக்கும் முடிவு என்ன? முடிவு? பவுலுக்கு என்ன நினைப்பு? ராயனுடைய வீட்டுக்கு போவேன், ராயனுடைய அரண்மனையில் பிரசங்கம் பண்ணுவேன், ராயனுடைய வீட்டார் கர்த்தரை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வார்கள். பிரசங்கம் பண்ணால் அதான் நடக்கணும். அவருக்கு நினைப்பு அதுதான். அது அப்படி நடக்க போகணும், நடக்கும் அப்படின்ட்டு போகிறாரு. இவர் போனபடிக்கு இப்போ போகல, இப்போ சிறை கைதியாக போகிறார். ஆமென். ஆனால் நம்ம பிலிப்பியருக்கு எழுதின புஸ்தகத்தில் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே நம்ம வாசிக்கிறோம். அவர் கடிதத்தை முடிக்கிற இடத்துல வாழ்த்து சொல்லும்பொழுது பவுல் சொல்லுகிறார், ராயனுடைய அரண்மனையில் உள்ளவர்களும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். ஹல்லேலூயா. ஏதோ ஒரு நேரத்தில் அவர் எந்த விதத்தில் பிரசங்கித்தார் அப்படிங்கிறது பிரச்சனை இல்லை. எப்படியோ ஒரு பக்கம் அவர் பிரசங்கித்த பொழுது ராயனுடைய வீட்டார்கள் அந்த சத்தியத்தை கேட்டு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது மட்டுமல்லாமல் ஆதி அப்போஸ்தலர் ஸ்தாபித்த சபைகளிலே ஊழியம் செய்கிறவர்களாகவும் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. எதிர்பார்த்திருக்கும் முடிவு. பவுல் எதிர்பார்த்தது ராயனுடைய அரண்மனையில் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பேன். அவர் பிரசங்கித்த பொழுது ராயனுடைய வீட்டார்கள் ஏற்றுக்கொண்டது மட்டுமல்லாமல் அந்த காலத்திலே பவுலுடைய ஊழியத்திலே தூண்களாக இருந்து நடந்து வந்ததை நாம் இங்கு வாசிக்கிறோம். கடைசியாக ஒரு காரியம் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 3ஆவதாக ஒரு எதிர்பார்த்த முடிவு. தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சொல்லுகிறார்கள், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகி உம்முடைய கைக்கும் நீக்கலாக்கி விடுவிப்பார். விடுவியாமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களை ஆராதனை செய்வது இல்லை, பொற்சிலை வணங்குவதும் இல்லை. இப்போ என்ன? இவங்க 3 பேருக்கும் எங்கள் தேவன் எங்களை தப்பி வைப்பார் அவர்களுடைய நினப்பு. அப்படியே தப்பி வைக்காக்கிட்டாலும் கூட நாங்கள் சிலையை வணங்க மாட்டோம். ஹல்லேலூயா. நம்ம வாசிக்கும் போது ரொம்ப கொடூரமான ராஜா அந்த நேபுக்கத்நேசார். அப்படி சொல்லும்போது பின்னாடி நம்ம வாசிக்கும்போது நம்ம எல்லாருக்கும் இது தெரியும். 7 மடங்கு அக்னி சூளை ஆக்கினார்கள். அவங்கள கொண்டு போய் போட்டவங்களுடைய வஸ்திரமெல்லாம் எரிஞ்சு அவங்களாம் செத்து போயிட்டாங்க. ஆனால் இப்போது ராஜா சொல்லுறார், சில நேரம் நான் இதை பார்க்கும்போது யோசிக்க முடியும், நம்ம எத்தனை பேர் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கணும்னு நினைக்கிறோம் இல்லையோ? எத்தனை பேர் அவரை தரிசிக்கணும்னு ஆசைப்படுறோம். ஆனால் இந்த புறஜாதி ராஜாக்கு, ரொம்ப கொடூரமான ராஜாக்கு, கர்த்தருடைய தேவாலயத்தை சுட்டரித்த அந்த ராஜாக்கு, அரண்மனையில் இருந்த பொருளெல்லாம், தேவாலயத்து பொருளெல்லாம் கொள்ளடிச்சு போன அந்த ராஜாக்கு ஆண்டவர் காண்பிக்கிறார். ஹல்லேலூயா. அங்கு தரிசனம் காண்பிக்கிறார். அவன் பார்க்குறான் பாருங்க, 25ஆம் வசனத்தில் 3 பேரை தானே உள்ளே போட்டோம். 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் பார்க்குறோம், 3 பேரை தானே உள்ளே போட்டோம். இப்போ 4ஆவதாக ஒரு மனுஷன் இருக்கான். அந்த 4ஆவதாக இருக்கிற மனுஷன் எப்படி இருக்கானோ? தேவபுத்திரனுக்கு ஒப்பாக இருக்கிறான். ஹல்லேலூயா. 3 ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ கூட அக்னி சோலையிலே இருந்தது இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவபுத்திரனுக்கு சாயலாக இயேசு கிறிஸ்துவை பார்க்குறது யார்? ஒரு புறஜாதி ராஜா. ஹல்லேலூயா. இந்த 3 பேரும் பார்க்கல, புறராஜி ராஜா பார்க்குறான். ஏன் இவங்க நினைப்பு? எங்கள் தேவன் எங்களை விடுவிக்க வல்லவர். அவங்க நினைப்பு ஆண்டவர் அவங்கள, நீ நினைப்பு சந்தோஷம்தான்ப்பா, ஒன்று நான் விடுவிக்கிறேன். ஆனால் ஆண்டவருக்கு வேண்டியது நேபுக்கத்நேசார். ஆமென். ஹல்லேலூயா. 4ஆவது ஆளாக இருக்கேன் பார்த்தது மட்டும் இல்லாமல் அந்த கடைசி வசனத்தில் 29ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நேபுக்கத்நேசார் என்ன செய்கிறாராம்? ஒரு பத்திரம் எழுதி போட்டாராம். இந்த 3 பேருடைய தேவன் தான் தேவன், வேறு எந்த தேவனும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
தேவனாகிய கர்த்தருக்கு வேண்டியது நேபுகாத்நேசாருடைய ரட்சிப்பு, நேபுகாத்நேசாருடைய ஆத்துமா. அவர் எதிர்பார்த்த முடிவு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு அக்கினி சூளைக்கு என் தேவன் விடுவிக்க வல்லவர். கர்த்தர் அவர்களை விடுவிக்கிறது மட்டும் அல்லாமல் அந்த ராஜாவே தேவனாகிய கர்த்தர் அல்லாது வேறு ஒரு தேவன் இல்லை என்று எழுதும்படியாக நாம் இங்கு வாசிக்கிறோம். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு விரோதமாய் தூஷண வார்த்தை சொல்கிற எந்த ஜனத்தானும் எந்த ஜாதியிலும் எந்த பாஷைக்காரனும் துண்டித்து போடப்படவன், அவன் வீடு எருக்களமாக்கப்படும் என்று சொன்னாலே என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. இவ்விதமாய் ரட்சிக்கிற தேவன் வேறொருவரும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு தேவை ஆத்துமாக்கள். ஹல்லேலூயா. நீர் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி கர்த்தர் நம்மேல் வைத்திருக்கிற நினைவுகளை அறிந்திருக்கிறார். அது தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறது, என்ன எதிர்பார்ப்போடு நீங்கள் இருந்தாலும் அது தேவ சித்தத்திலே 2 மடங்காய் ஆசீர்வாதமாய் உங்களுக்கு கொடுக்க தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார், தீர்மானிக்கிறவராக இருக்கிறார். நாம் இன்றைக்கி சிந்திக்க வேண்டும், இதை குறித்து யோசிக்க வேண்டும். கர்த்தாவே, உம்முடைய சித்தத்துக்கு உம்முடைய திட்டத்துக்கு முற்றிலுமாய் எங்களை உமது கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். முழுவதுமாய் என்னை அர்ப்பணிக்கிறேன். உம்முடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் ஜெபிச்சுட்டு நான் முடிக்கிறேன். எழுந்துடுங்க, ஒரு நிமிஷம் ஜெபிக்கிறேன், அப்புறம் பாஸ்டர் வருவார். பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம், நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம், வாக்கு மாறாதவரே உமக்கு ஸ்தோத்திரம், இரக்கத்தின் ஐஸ்வர்யமே உமக்கு ஸ்தோத்திரம், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நிமிஷம் வரை உம்முடைய ஜனங்கள் உம்முடைய சமூகத்திலே கூட்டி சேர்த்தீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ள சொன்னீர், பகிர்ந்து கொடுத்தேன் ஆண்டவரே. நீர் ஒவ்வொருவரோடும் பேசினீர், அதற்காய் ஸ்தோத்திரம். நான் முகத்தை பார்க்கிறேன், இருதயத்தில் உள்ள இந்திரியத்தை அறிந்திருக்கிற கர்த்தர். எந்த நோக்கத்தோடு, எந்த தேவையோடு, எந்த விண்ணப்பத்தோடு வந்தார்களோ ஒவ்வொன்றையும் அவர்கள் விருப்பம் மட்டுமல்லாமல் உம்முடைய சித்தத்திலே ஈக பல நன்மையில் நேசர் குட்டி கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாய் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த பட்டணத்தில், இந்த வட்டாரத்தில், இந்த சபையை நீர் ஸ்தாபித்திருக்கிறீர், நிலைப்படுத்தியிருக்கிறீர், உறுதிப்படுத்தியிருக்கிறீர். இந்த எல்லையெங்கும் பரிசுத்தம் என்று எழுதி இந்த சபையை நிர்மித்தம் கர்த்தாவே, இந்த வெளிச்சத்திற்கு சுற்றி இருக்கிற ஆத்துமாக்கள் வரத்தக்க விதமாய் வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கி விட்டுவி ஆத்துமாவே சுவை நாமத்தினால் என்று கட்டளையிட்டு செபிக்கிறோம் ஆண்டவரே. எந்த நோக்கத்தோடு இந்த இடத்தை கொடுத்திருக்கிறோம் அந்த நோக்கம் 30, 60, 100 நிறைவேற்றி கொடுக்கும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் அன்பின் பிதாவே.